தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. குறள் 141. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அரன்பொருள் கண்டார்கண் இல். திருக்குறள் தெளிவுரை. பிறருக்கு உரிமையான மனைவியை விரும்பி அவளுக்கு பின்னால் திரியும் அறியாமை முட்டாள்தனம். இவ்வுலகில் அறநெறியையும் பொருள் நெறியையும் ஆராய்ந்து அறிந்த நல்ல அறிவுடைய சான்றோர்களிடம் ஒருபோதும் இது இருக்காது என்கிறார் வள்ளுவர். இந்த குறள் வழி சிறுகதையை பார்ப்போமா? அறிஞரின் தெளிவு. ஒரு ஊர்ல புகழ்பெற்ற அறிஞர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் கல்வி கற்க பல ஊர்களிலிருந்து இளைஞர்கள் வருவதுண்டு. அவரிடம் பயின்ற மாணவர்களில் மாறன் என்பவனும் ஒருவன். மாறன் கல்வியில் சிறந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அதாவது சிற்றின்ப ஆசைகள் அவனுக்கு அதிகம் இருந்தது. ஒரு முறை அவ்வூருக்கு வந்த ஒரு செல்வந்தரின் அழகிய மனைவியை கண்டு மாறன் மயங்கினான். அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வளர்ந்தது. தனது பேராசையை தன் குருவிடம் மறைமுகமாக கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான். குருவிடம் சென்று, குருவே, ஒருவன் வாழ்வில் அனைத்து அறங்களையும் கற்று பெரும் பொருளையும் மீட்டிவிட்டான். ஆனால் ஏதோ ஒரு கணத்தில் பிறர் ஒருவரின் மனைவியின் மீது அவனுக்கு ஆசை வந்துவிட்டால் அது தவறா? அவனது அறிவால் அதை நியாயப்படுத்த முடியாதா என்று கேட்டான். அதற்கு அறிஞர் புன்னகைத்து, மாறா, ஒருவன் உண்மையாகவே அறத்தின் வழியும் பொருளின் நன்மையையும் உணர்ந்திருந்தால் அவனுக்குள் அப்படி ஒரு எண்ணமே தோன்றாது. ஏனெனில் அடுத்தவன் மனைவியை விரும்புவது தன் வாழ்வையே அழிக்கும் பேரழிவு என்பதை அவனது அறிவுக்கு எச்சரித்து கொண்டே இருக்கும். அவனது அறிவு அவனுக்கு எச்சரித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட முட்டாள்தனம், அதாவது பேதமை, உண்மையான அறிஞர்களிடம் ஒருபோதும் இருக்காது. அப்படி ஆசைப்படுபவன் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவன் மூடனே என்று தெளிவாக கூறினார் அந்த அறிஞர். குருவின் வார்த்தைகளை கேட்ட மாறன் தன் தவற்றை உணர்ந்து தன் சிற்றின்ப ஆசைகளையும் விட்டு விலகி ஒழுக்கமான நல்வழியில் நடக்க தொடங்கினான். கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, அறத்தையும் பொருளையும் உணர்ந்த அறிவுடையவர்கள் தன் பெருமையையும் கெடுத்து கொள்ளும் முட்டாள்தனத்தை, அதாவது பிறன்மனை நோக்குதலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த குறளில் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அரன்பொருள் கண்டார்கண் இல் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.